தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தியவர்களை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கற்றுக்கொள்ள சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வைராக்கியம், சீலஸ் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் கலாத்தியர் 4 அதிகாரம் 18 வசனம். பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய 3.5 வருட ஊழியத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் எருசலேம் தேவாலயத்தில் வாங்குகிறவர்களையும் விற்கிறவர்களையும் துரத்தி ஆலயத்தை சுத்திகரித்தார். தேவனுடைய வீடு துவக்கத்தில் ஆகிலும் வியாபார வீடா இருந்தது, ஆனால் கடைசியில் அதை கள்ளர் குகையாக்கி விட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இயேசுவை பட்சித்தது. யோவான் 2 அதிகாரம் 14 வசனத்திலே, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். கர்த்தருடைய மணவாட்டி சபை பரிசுத்தம் உள்ளதாய் மகிமை பொருந்தியதாய் காணப்பட வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் வந்து உலாவுகிற இடமாக காணப்பட வேண்டும். பொல்லாத சத்துரு சபை மக்களை கரைப்படுத்தி மாம்சீக பாவத்திலும் பண ஆசையிலும் விழத்தள்ளி மணவாட்டியை கரைப்படுத்த முயற்சிக்கின்றார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. பினேகாசை குறித்து பார்க்கின்ற பொழுது, பினேகாஸ் என்ற வாலிபன் இஸ்ரவேல் சபை மக்கள் மோவாபிய மீதியானிய ஸ்திரீகளோடு பாவம் செய்த வேளையில் அவர்கள் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான். அவன் சபையை பரிசுத்தப்படுத்தினதினால் கர்த்தருடைய கோபாக்கினையின் வாதை நிறுத்தப்பட்டது. ஆகையால் கர்த்தர் நித்திய ஆசாரிய பட்டத்தை அவனுக்கு அவன் சந்ததிக்கும் கொடுத்து அவனை கனம் பண்ணி ஆசீர்வதித்தார். என்னாகமம் 25 அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். யெகூ கர்த்தருக்காக எனக்கு இருக்கும் பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லி எசபேலுக்கு விரோதமாக ஆகாபின் குடும்பத்திற்கு விரோதமான கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றினான். பாகாலின் சகல ஊழியக்காரர்களையும் நிர்மூலமாக்கினான். பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை மலஜலாதி இடமாக்கினான். யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டதினால் கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாவின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்து மேல் 4 தலைமுறையாக வீட்டியிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 10 அதிகாரம் 30 வசனத்திலே பார்க்கிறோம். பவுல் ரோமாபுரியருக்கு எழுதுகிறார், ரோமர் 10 அதிகாரம் 1-2 வசனங்களிலே, சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறான். ஏசாயா 50 அதிகாரம் 17 வசனத்திலே, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிகட்டுதல் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகரியா 1 அதிகாரம் 14 வசனத்திலே, அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 5 வசனத்திலே, மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்த போது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாங்கப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எசேக்கியேல் 39 அதிகாரம் 26 வசனத்திலே, நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்தனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ்.